ஒரு காலத்தில் ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தைச் சுற்றி மரங்கள், வயல்கள், குட்டிகள் எல்லாம் இருந்தன. ஒரு வெயில் மிகுந்த நாளில் ஒரு கருப்பு நிற காகம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த காகத்துக்கு மிகவும் தாகமாக இருந்தது. ஐயோ, எனக்கு தண்ணீர் ரொம்ப தாகமாயிருக்கு என்று காகம் சோகமாகச் சொன்னது. காகம் எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேடி பறந்தது. குட்டி, கிணறு, பானை எல்லாம் பார்த்தது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு வீட்டின் முன் ஒரு மண்பானை இருப்பதை காகம் பார்த்தது. ஆஹா, இங்கே தண்ணீர் இருக்கலாம் என்று சந்தோஷமாக காகம் பானையின் அருகே பறந்து வந்தது. காகம் பானையின் உள்ளே பார்த்தது. உள்ளே தண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் மிகவும் கீழே இருந்ததால் காகத்தின் அலகு எட்டவில்லை. காகம் சோகமாக இருந்தது. ஆனால் அது நம்பிக்கை இழக்கவில்லை. நான் யோசிச்சா ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும் என்று காகம் மனதுக்குள் சொன்னது. அப்போது காகம் சுற்றி பார்த்தது. அங்கிருந்த சின்ன சின்ன கற்களை கவனித்தது. உடனே காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. காகம் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அதை பானைக்குள் போட்டது. மீண்டும் இன்னொரு கல்லை எடுத்தது. அதையும் பானைக்குள் போட்டது. கல், கல், கல். ஒவ்வொரு கல்லையும் போட்டபோதும் தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் காகத்தின் அலகு எட்டும் அளவுக்கு உயர்ந்தது. ஆஹா, இப்போ தண்ணீர் கிடைச்சுடுச்சு என்று காகம் மகிழ்ச்சியாகச் சொன்னது. காகம் நல்லா தண்ணீர் குடித்தது. தாகம் தீர்ந்தது. மிகவும் சந்தோஷமாகியது. பிறகு, நான் யோசிச்சதாலதான் தண்ணீர் கிடைச்சது என்று மகிழ்ச்சியுடன் வானத்தில் பறந்து சென்றது. அறிவும் முயற்சியும் இருந்தால் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும்.